வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் மகிமை குறித்தே பேசிக் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று இந்த ஆண்டிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த 10வது மாதத்திலும் கூட இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறாரா? மகிமைப்படுகிறாரா? கடந்த மாதத்தில் தியானித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யோவான் 2:11 வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாம் அதை உணர்ந்தோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய மகிமை உதித்ததை நாம் நினைத்து பார்க்கிறோமா? உதித்தாரா? வெளிப்படுத்தப்பட்டாரா? மகிமை வெளிப்படுத்தினார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே 10வது மாதம் சொல்கிறார், இஸ்ரவேலிலே என்ன செய்கிறார்? கர்த்தர் மகிமைப்படுகிறார். படுவார் அல்ல, பட்டார் அல்ல, மகிமைப்படுகிறார். ஆல்ரெடி தேவன் என்ன பண்றாருங்க? மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் இன்றைக்கு வாழ்வது தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல, அவர் மகிமைப்பட்டபடினால் தான் மகிமைப்படுகிறார். தேவன் யார் என்று நம் குடும்பங்களிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற யோபுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார், மகிமைப்படுகிறார். கானாவூர் கல்யாணம் செய்கிறவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லாத இடத்திலே மகிமையை வெளிப்படுத்தினார், குழப்பமான இடத்திலே மகிமை வெளிப்படுத்தினார், தடுமாற்றமான இடத்திலே மகிமை வெளிப்படுத்தினார், தத்தளித்த இடத்திலே மகிமை வெளிப்படுத்தினார். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே மகிமை படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மால் அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வந்ததை உணர முடிகிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே அந்த அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். தேவன் மகிமை உதித்தது, அவர் நம் வாழ்க்கையில் உதித்தபடினால் தான் இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு படைப்பாக சூரியன் உதிப்பதினாலே உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாவது போல கர்த்தருடைய மகிமை உதித்தது. கர்த்தருடைய மகிமை உதித்தபடினால் தான் நம் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்கிறோம். நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டை உண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லணுமாய் நாம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலிலே தேவன் செய்கிறார், மகிமை படுகிறார். நாம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாம் மகிமைப்படுத்துகிறோமோ இல்லையோ, இஸ்ரவேலிலே கர்த்தர் செய்கிறார், மகிமைப்படுகிறார். அங்கே நான் பார்க்கிறோம், அது மறுபடியும் வாசிப்போம். வானங்களே கழித்து பாடுங்கள். எது கழித்து பாடுகிறதா? நாம் எப்படி பாடுகிறோம்? சோர்ந்து பாடுகிறோம். எப்படி பாடுகிறோம்? சோர்ந்து பாடுகிறோம். வானங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், வானங்களே கழித்து பாடுங்கள். நாம் எப்படி பாடுகிறோம்? ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதல்லவா? அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக தேவனுடைய மகிமை அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் வெளிப்படுத்தினாரே. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துயரமான பாதைகள், குழப்பமான பாதைகள், பயமான பாதைகள் எல்லாம் சென்றோம் அல்லவா? அவருடைய மகிமை வெளிப்படுத்தினால் தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். வானங்கள் என்ன செய்கிறது? அவருடைய வானங்கள் கழித்து பாடுங்கள். எப்படி பாட வேண்டிய? கழித்து. அந்த ஆங்கிலத்தில் படிக்கிறது ப்ளீஸ் ப்ளீஸ். ஜாய், sing for joy. ஜாய். இங்கே பார்க்கிறோம், மகிழ்ச்சியோடு கூட பாடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படி பாடுகிறோம்? குழுவாய் கூட்டமாய் பாடுகிறோம், உண்மைதான். ஆனால் மகிழ்ச்சியோடு கூட பாடுகிறோமா? வானம் என்ன செய்கிறது? மகிழ்ச்சியோடு கூட பாடுகிறது, மகிழ்ச்சியோடு கூட பாடுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க காரணம் என்ன? இஸ்ரவேலிலே கர்த்தர் செய்கிறார், மகிமை படுகிறார்.
அவருடைய நாமம் இந்த வாழ்க்கை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டு 9 மாதம் நம்மை பராமரித்துக் கொண்டு வந்தது உண்மை. அவர் மகிமைப்படுகிறார். பட் நம் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? வானங்கள் என்ன செய்கிறது? கலித்து பாடுகிறது. நாம சலித்து பாடுகிறோம், நாம சோர்ந்து பாடுகிறோம், நாம் விரக்தியில் பாடுகிறோம், ஏனோ தானென்று பாடுகிறோம் அல்லவா? வானங்கள் கலித்து பாடுகிறது. அந்த வானத்தை பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 19:1 வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒன்று ஏசாயா சொல்லுகிறார், வானங்கள் கலித்து பாடுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மகிமைப்படுகிற தேவனுக்கு வானம் என்ன செய்கிறது? மகிமையை வெளிப்படுத்துகிறது. படைப்பின் சொந்தக்காரரை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மூலமாக வானங்கள் வெளிப்படுத்துகிறது, அவருடைய சிருஷ்டிகள் வெளிப்படுத்துகிறது. அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட நாமோ, அவர் சுவாசத்தை கொடுத்த நாமோ களி கூர்ந்து பாடுகிறோமா? யோசித்து பாருங்கள். மகிமைப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். அவர் நம் வாழ்க்கையில் மகிமைப்படுவதனால் தான் நாம் நிற்கிறோம். எப்படி அந்த கானாவூர் திருமணத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினாரோ, இல்லாத ஒரு இடத்தில், குறைபட்ட இடத்தில், குழப்பமான இடத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார். அதுபோல இந்த 9 மாதங்கள் முடிந்து போனதல்லவா? எத்தனை குழப்பமான பாதையில் கடந்து வந்தோம். உலகமே குழம்பி தடுமாறினதல்லவா? உலகத்தில் அநேக மக்கள் பயந்து வாழ்ந்தவல்லவா? எவ்வளோ பேர் இந்த நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டதல்லவா? அவைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறவராயிருந்தார். அந்த கல்யாண வீட்டிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தியது போல கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொன்னாரே, அவர் உதித்தபடினால்தான் நாம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அன்றைக்கு அந்த வார்த்தைகள் விளங்கவில்லை, இன்றைக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், பூமியை காரில் மூடும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாய் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே கர்த்தர் செய்கிறார், மகிமைப்படுகிறதா? அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வானங்கள் என்ன செய்கிறது? இங்கே மறுபடியுமாக 44:23 வாசகம். வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று கலித்து பாடுங்கள், பூமியின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் இருந்ததா? கலித்து பாடுகிற அனுபவம் இருந்ததா? இரண்டாவதாய் பார்க்கிற வண்ணமாக கம்பீரமான ஒரு அனுபவம் இருந்ததா? மூன்றாவதாய் பார்க்கிற வண்ணமாக ஆர்ப்பரிக்கிற அனுபவம் இருந்ததா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் இருந்ததா? ஆனால் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிற வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரியோட கரத்தின் கிரிகளை அறிவிக்கிறது. படிங்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகள் அறிவிக்கிறது. எவைகள் அறிவிக்கிறது? பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. நாம் 9 மாதம் பேசினோமா இல்லையா? மௌனமா இருந்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேசியிருப்போம். வெளியே போனா கூட ஊர் கதையெல்லாம் பேசியிருப்போம், நம்ம உலகத்தின் கதையெல்லாம் பேசியிருப்போம் அல்லவா? நம் வாழ்க்கையில் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. யோசித்து பாருங்க. நாம சொல்லுவோம் இல்லைங்க, என்ன சொல்றோம்? இல்லைங்க, லாக்டவுன் என்ன பண்ண முடியல, சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாம போயிடுச்சுங்க, சூழ்நிலை அப்படி. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுடைய வார்த்தையின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனால் அவைகள் தேவனை மகிமைப்படுத்தினது, வானங்கள் கம்பீரமாய் பாடினது, பூதத்தின் தாழ்விடங்கள் செய்து பார்க்கிற வண்ணமாக களி கூறுகிறது. இவையெல்லாம் பேச்சும் வார்த்தையும் இல்லாத அவருடைய சிருஷ்டிகள் செய்யும் போது அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷர் நாம். அதற்கு மேலாய் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட விசேஷமான ஜனங்கள் நாம். தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள், உள்ளங்கையிலே வரையப்பட்டவர்கள் நாம், பெயர் சொல்லை அழைக்கப்பட்டவர்கள் நாம், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்கள் நாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய
உறவு, நம்முடைய ஐக்கியம், தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன? இஸ்ரவேலிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிறார் தேவன். புரிந்திருக்கிறதா நம் வாழ்க்கையில்? யோசித்து பாருங்கள். தேவன் மகிமைப்படுகிறார். நமக்கு புரிகிறதோ இல்லையோ, தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லையே. ஒருவேளை வானமும் பூமி கூட ஒழிந்து போகும் அல்லவா, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போகாதே. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதல்லவா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் அல்லவா. அதனால் இஸ்ரவேலிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார், மகிமைப்படுகிறார். பட் நாம் அதை உணர்ந்தோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். உணர முடியாத, பேச்சும் வார்த்தையும் இல்லாத அந்த வானங்கள் என்ன செய்கிறது? அவரை மகிமைப்படுத்துகிறது. வானங்கள் என்ன செய்கிறது? அங்கே கழித்து பாடுகிறது. அங்கே பூதலத்தில் இருக்கிற ஆழங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆர்ப்பரிக்கிறது. பர்வதங்களும் கம்பீரமாக, சகல மரங்களும் பார்த்தீங்களா, அவைகளுக்கு என்ன கிடையாதுங்க? மரத்துக்கு பேச்சு இருக்கா? மூச்சு இருக்கா? யாருக்கு பேச்சு இருக்கு, மூச்சு இருக்கு? எனக்கு பேச்சு இருக்கு, எனக்கு மூச்சு இருக்கு. இந்த மூச்சில எவ்வளவு நாட்கள் நான் களி கூர்ந்து தேவனை பாடினேன். கம்பீரமாக தேவனை குறித்து நாம் ஸ்தோத்திரித்தோமா? யோசித்து பாருங்கள். தேவ ஜனமாக தெரிந்து கொண்டாரே. வேதம் கையிலே இருக்கிறது அல்லவா, கையிலே மகிமை இருக்கிறது அல்லவா, கையிலே பொக்கிஷம் இருக்கிறது அல்லவா, தேவன் இருக்கிறார் அல்லவா. நம் வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். 9 மாதம் முடிந்து விட்டது. இந்த 10வது மாதம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 2 மாதங்கள் இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். 6 மாதங்களை திரும்பி பாருங்கள். இந்த லாக்டவுன் மூலமாய் நடந்த சம்பவங்கள், உலகம் முழுமையாய் அச்சுறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் மக்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு செல்வந்தர்கள் மாண்டு விட்டார்களே. யோசித்து பாருங்கள். பணம் அவள் ஜீவனை காத்ததா? அவருடைய மேன்மைகளை காத்ததா? அவர்கள் புகழவர்களை காத்ததா? இஸ்ரவேலிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்மை காத்தார். கண் இமை போல் நம்மை காத்திருக்கிறார். என்னை விட்டு விலகாதவராய் இருந்தார், என்னை விட்டு கைவிடாதவராய் இருந்தார். தாய் மறந்து விட்டாலும் என்னை மறக்காதவராய் இருந்தார். யாரும் மறையாத இடத்திலே உள்ளங்கையிலே என்னை வரைந்திருக்கிறாரே. இதைவிட என்ன பெரிய பாக்கியம்? அவருக்கு செலுத்துகிற பாடலா இது? அவரிடத்தில் நாம் கம்பீரமாய் வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கிறத யோசித்து பாருங்கள். சோர்ந்து இருக்கிறோம், களைத்து இருக்கிறோம், விரக்தி, பேச்சும் இல்லை, அவருடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பட் என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய மகிமையை ஆகாயத்தில் வானங்களை செய்து மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் அல்லங்க, ஒவ்வொரு நாள். தாவீது சொல்வது போல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை, உயிரோடு இருக்கும் வரைக்கும் துதிக்கின்ற அனுபவத்துக்குள்ளாக தாவீது இருந்தார். வானங்களுக்கு இங்கே நான் பார்க்கிற வண்ணமாக அவருடைய படைப்பு எப்போது முடியுமோ, அவருடைய வருகைக்கு பின்னால் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கின்ற காலம் வரைக்கும் அவைகள் தேவனை மையப்படுத்துகிறது. பேச்சு கிடையாது, வார்த்தை கிடையாது, அதன் சத்தம் கேட்பதும் கிடையாது. ஆனால் நமக்கு பேச்சை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, 9 மாதம் நம்மை கண் இமை போல பாதுகாத்து, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. வீழ்ந்து போனோமா? இல்லை. தோற்று போனோமா? இல்லையே. மடிந்து போனோமா? இல்லையே. கோடிக்கணக்கான ஆசை உள்ளவர்கள் மடிந்து போகிறார்களே. யோசித்து பாருங்கள், அனுபவம் எப்படி இருக்கிறது? ஏசாயாவில் சொல்லப்படுகிற வண்ணமாக, வானங்கள் கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். இஸ்ரவேல் அதை உணரவில்லை, யாக்கோபு அதை ஜனங்கள் உணரவில்லை. அதனால்தான் அவர் அங்கே பார்க்கிற சிருஷ்டிகளை குறித்து சொல்லுகிறார். உணரவில்லை அவர்களால். அங்கே உணராமல் இருப்பதை பார்க்க இன்னொரு வசனம் வாசிப்போம். 19 வசனம்.
கேட்டோம். ஆமா. அதில் பாதையை அடுப்பில் எரித்தேன். அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. சொரணையும் இல்லை என்று சொல்லிடுறாங்க. சொரணை வேற மாதிரி நினைக்காதீங்க. விவேகம் இல்லை. அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது இப்படி No one stops to think, no one has the knowledge. நம்மளுக்கு அந்த விவேகம் இல்லை. இல்லை, நமக்கு இருக்கு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் இயேசு எங்கே ஜீவிக்கிறார்? ஜீவிப்பதற்குரிய அறிகுறி எங்கே? ஜீவிப்பதற்குரிய அர்த்தம் எங்கே? அவர்களுக்கு இல்லை. ஆனால் தேவனை ஆராதிக்கிற நமக்கு இருக்கிறதா? அவளுக்கு இல்லை. அவளுக்கு இல்லையே. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே. நம்முடைய மனக்கண்களை திறந்து மனதிலே வாசம் செய்கிறாரே. என் உள்ளத்தில் வாசம் செய்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன் அல்லவா? அவர்கள் வாசம் செய்கிற தெய்வம் எங்கோ இருக்கிறதே. அவர்கள் வாசம் செய்கிற தெய்வம் தூரம் இருக்கிறதே. நம் தேவனோ உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிந்ததா? அவனுக்கு தெரியாது. காரணம் என்ன? அவருடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மீட்கப்பட்ட ஜனங்கள். யாக்கோபை மீட்டு என்று நாம் பார்க்கிறவன் நம்ம யார்? அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். 23 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான். இதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது. மீட்கப்பட்ட மக்கள் தான். உலகத்தில் அந்த நாலேஜ், அந்த புரிந்து கொள்ள முடியாமல் பெருத்த மக்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள், மேன்மையான மக்கள் இருக்கிறார்கள், அந்தஸ்தான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதுமையை நாம் கண்டிருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சத்ருவின் கையிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் தான். யாக்கோபு சொல்லும் போது எத்தன் மீட்கப்பட்டார். நாம் கூட உலகத்தில் இருக்கும் போது தேவனை அறியாதவா இருந்தும் நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான். மீட்கப்பட்டு நம்மிலே கர்த்தர் செய்கிறார், இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஆனால் நமக்கு அந்த மகிமையினுடைய அந்த புரிஞ்சுக்கல நாலேஜ் இல்லை. நம்ம அவளுக்கு அங்கே பார்க்கிறோம் என்னவில்லை என்று சொன்ன பார்த்தோம். அங்கே தமிழில் வாசிக்கும் போது அவனுக்கு தோன்றவும் இல்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை என்றாங்க. விவேகம் இல்லை. நல்லது. எவ்வளோ ஒரு வித்தியாசமாய் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நமக்கு தேவன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதுதான். யாருக்கு தெரியுமா தெரியாது. தெரிஞ்சு என்ன இருக்குது? எப்படி பாடுறீங்க நீங்க? நாம் எப்படி பாடுகிறோம்? தெரிந்தவர்கள் தானே. சொல்லுங்க, எப்படி பாடுகிறோம்? மரித்து போன பிற்பாடும் இன்றும் பாடுகின்ற அளவுகள் இருக்கிறது அல்லவா? நம் தேவன் மரித்தவர் அல்ல, உயிருள்ளவர். எப்படி பாட வேண்டும்? வானங்கள் கம்பீரமாக விழுந்து பாடுகிறது. வானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆகாயம் செய்கிறவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. வாய் இல்ல, பேச்சு இல்ல, என்ன பண்ணுங்க? அறிவிக்கிறது. நான் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவன் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவன் சொல்லி அறிவிக்கிறது. அனுதினமும் அறிவிக்கிறது. பேச்சு இல்ல, மூச்சு இல்லை. அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே மகிழ்ந்து வானங்கள் செய்கிறது, மகிழ்ந்து கலித்து பாடுகிறது, ஆர்ப்பரிக்கிறது. அங்கே கம்பீரமாக இருக்கிறார்களே, நாம் முடங்கி இருக்கிறோமே. தேவனுடைய மகிமை என்னவென்று தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே. நாம் உலகத்தினுடைய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அறிய முடியாது. அறிந்தவளாகிய நாம் எப்படி தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படி அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியமெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். எப்போது கண்டடைவீர்கள்? உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார்.
ஓய்வு நாளை குறித்து எவ்வளவு ஆழமாய் வேதத்தில் விளக்கி இருக்கிறார். தேவனை தேடுவதற்குரிய வழிமுறை என்னவென்று சொல்லி விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அல்லவா? சொல்லாமல் இல்லை, எல்லாம் சொல்லியிருக்கிறாரே. ஒரு சிறு பிள்ளை அறிகின்ற வழியான ஒரு விதத்திலே தேவன் சொல்லியிருக்கிறாரே. ஒரு சிறு பிள்ளை கூட இதை விரும்பி வாஞ்சியோடு கூட படிக்க படிக்க இதை கேட்க கேட்க அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? ஒரு சிறு பிள்ளையாய் படிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிள்ளையானது அந்த படிப்பை கேட்டு 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 என்ன செய்கிறது? வளர்ந்து வருகிறது அல்லவா? படிப்பில் உயர்கிறது அல்லவா? நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவனை நம் வாழ்க்கையில் அறிந்த போதிலும் கூட வானங்கள் என்ன செய்கிறது? கலித்து பாடுகிறது. பூதலத்தினுடைய தாழ்விடங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறது. பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். அவளுக்கு அன்னைக்கு என்ன பண்ணாங்க? படைக்கும் போதே சொல்லிவிட்டா. என்ன பண்ணாங்க? படைக்கும் போது என்ன பண்ணோம்? நீங்க என்ன பண்ண போதும் கம்பீரமாய் முழங்கிட்டு. பரலோகத்தில் பார்க்கிறோம் அல்லவா? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்த பரிசுத்த என்று சொல்லி பாடிக்கொண்டே இருப்பது போல பூமியின் தாழ்விடங்களே இருக்கின்ற எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு படைக்கும் போதே அவைகளுக்கு செய்து விட்டார், கட்டளை இட்டு விட்டார். அந்த கட்டளை இதுவரைக்கும் செய்கிறது. யார் தான் கட்டளை மீறுகிறது? நான் தான். யார் தான் மீறுகிறது? சமுத்திரம் மீறவில்லையே. மணலை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டளை இட்டார். அது என்ன செய்யவில்லை? அந்த மணலை தாண்டி வரவில்லை, கட்டளை இட்டார். எல்லாவற்றுக்கும் கட்டளையிட்டு விட்டார். மிஞ்சுவது யார் தான்? நான் தான் மிஞ்சுகிறேன். சூரியனுடைய அந்த ஒளியினுக்கென்று ஒரு கட்டளையிட்டார். அந்த இடத்தை விட்டு அது மிஞ்சி வராது. மிஞ்சி வந்து விட்டா யாருக்கு பிரச்சனை? மனுஷனுக்கு. கடல் சமுத்திரமானது மிஞ்சி வந்து விட்டால் சுனாமியை மாறி மனுஷனுக்கு பிரச்சனை. கட்டளை எவ்வளவு கவனமா இருக்கிறது? கோபத்தை காண்பிக்கிறதா? ஆக்ரோஷத்தை காண்பிக்கிறதா? ஆணவத்தை காண்பிக்கிறதா? படைப்புகள் இல்லையே. யார் தான் காண்பிக்கிறது? மனுஷன் தான். மனுஷன் தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ ஜனமாகி நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு விளக்கமாக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறபடினாலே விளங்கிதான் ஆக வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துதான். காரணம் என்ன? இஸ்ரவேலிலே கர்த்தர் செய்கிறார், மகிமைப்படுகிறார். கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்தும்படியாக சங்கீதம் 29:1 வாசிங்க. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். 2 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்துங்க. சாதாரண நாமமா அது? சாதாரண நாமமா அது? வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லையே. அவர் நாமத்துக்குரிய மகிமை செலுத்துங்கள். நம்முடைய மனதுக்கு ஏற்றபடி அல்ல, அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். ஒரு பெரிய மனுஷன் மரிக்கின்ற போது அரசாங்கம் செய்யுங்க, ஒரு மகிமை என்ன செய்யுங்க, அந்த ஒரு கணத்தை செலுத்துகிறது அல்லவா? கடந்த வாரம் பார்த்தோம், அந்த பாடகருக்கு அரசாங்க மரியாதையை செலுத்தினார்களே ஒரு மனுஷன். இங்கே சொல்லப்படுகிற 2ஆம் வசனத்தை வாசிக்கிற, மறுபடியும் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். எவ்வளவு அருமையா இருக்குது. கொஞ்சம் படித்தோம் ப்ளீஸ். சங்கீதம் 21. Ascribe to the Lord the glory due to His name. Worship the Lord in the splendor of His holiness. இங்க நான் பார்க்கிறோம், தமிழ்ல கர்த்தருடைய நாமத்துக்குரிய என்று சொல்லி நான் பண்ண ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. யாருங்க? அவருக்குரியதை செலுத்திப்பா. ஒரு முதல்வர் வர தெரிவிட்டு இருக்குங்க. சாதாரணமாக இருக்கும் இல்லைங்களா? முதல்வர் வருகிறார். யார் வருகிறார்? ஒரு முதல்வர் வருகிறாருங்க. அவருக்குரிய ஒரு என்ன பண்ணுங்க, அவர் வருகிறான்னு சொன்னால் அதற்குரிய ஒரு ஒழுங்குகள், அதற்குரிய ஒரு சுத்தமான காரியம் எல்லாம் செய்யப்படும். காரணம் என்ன? ஒரு முதல்வர் வருகிறார். நம்முடைய நாட்டினுடைய முதல் அமைச்சர் வருகிறார். இந்திய தேசத்தின் பிரதமர் கூட சொன்னால் சாதாரண யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாதுகாப்புகள். ஏனென்றால் அந்த இடத்துக்கு, அந்த நபருக்கு அப்பேற்பட்ட ஒரு பதவி இருக்கிற அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு கணம். அதுபோல் தான் நீங்க சொல்லுகிறா கர்த்தருடைய, படிக்க மறுபடியும், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்துங்க. சாதாரணமா யோசனைப்படக்கூடாதுங்க.
அந்த நாமம் உயர்ந்த நாமம், என்னை காண்கிற நாமம், என்னை கைவிடாத நாமம், என்னை பெயர் சொல்லி அழைத்த உன்னத நாமம் அது. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு விளங்கும் உன்னத நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். செலுத்துகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வருஷங்கள் காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டை யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பெருசா யோசிச்சு 2020 என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ண நினைச்சோம், ஒரு ரெக்கார்டும் பண்ண முடியல. ஆனால் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய மகிமை உதித்தபடினால்தான் நான் பாதுகாப்பாக இருந்தது. கர்த்தர் இல்லாவிட்டால் அந்த நோயின் தாக்கம் நம்மையும் தொட்டிருக்கும் அல்லவா, நம்முடைய குடும்பத்தை தொட்டிருக்கும் அல்லவா, நம்முடைய உறவுகளை தொட்டிருக்கும் அல்லவா. யோசித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட மகிமைப்படுகிறார். மகிமை வெளிப்படுத்தினார், விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மகிமை யார் விளங்கிக் கொள்கிறது? அவருடைய சிருஷ்டிகள் ஆகிய வானங்கள், ஆகாய விரிவுகள், பகலை பொழிகின்ற அந்த சூரியன், இரவை வெளிப்படுத்துகின்ற சந்திரன், நட்சத்திரங்கள், இவையெல்லாம் விளங்கிக் கொண்டது. பட் யார் விளங்கவில்லை? ஊர் விளங்கவிட்டால் பரவாயில்லை. பார்க்கிறோம், ஊர் ஒருவேளை விளங்காவிட்டால் அதை குறித்து பாரம் அல்ல நமக்கு, அவனுக்கு தெரியாது. உலகம் அவருக்கு தெரியாது. இயேசுவை குறித்து பார்க்கும் போது அவனுக்கு எல்லா தெய்வத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவனுக்கு புரியாது. நாம் பல வருஷமாய் இந்த வேதத்தையும் தேவனையும் சார்ந்து வாழ்கிறோம். நமக்கு புரியாவிட்டால் வேதனைத்தானே, நமக்கு தெரியாவிட்டால் யோசித்து பாருங்க, நமக்கு புரியலையே. தேவ வருகைக்குரிய அடையாளங்களை பார்க்கிறதுக்கான ஒரு நேரத்துக்கு நாம் வந்துவிட்டோம் அல்லவா. வரைக்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இன்றைக்கு. யோசித்து பாருங்கள், யார் இந்த ஒரு காய் நடக்கும் என்று யோசித்திருப்பார்கள்? ஆலைகள் மூடப்பட்டு இன்றைக்கு மனுஷன் விடுதலையோடு கூட வெளியில் செல்ல முடியாதபடிக்கு எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இவையெல்லாம் வருகைக்குரிய அடையாளம் என்று சொல்லி வேதத்தில் சொன்னபடியே நடக்கிறது அல்லவா. அவர் சொன்னபடியே சிருஷ்டிகள் அவரை மையப்படுத்துகிறது அல்லவா. பர்வதங்கள், காட்டில் உள்ள சகல மரம் என்ன செய்கிறது? அவரை உயர்த்துகிறதே. யோசித்து பாருங்க. இவையெல்லாம் செய்யும் போது நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிற தேவனை யோசித்து பாருங்க. நான் அமைதியா இருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் என்ன ஒரு அவரை மையப்படுத்து. கர்த்தர் மையப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவரை பாதுகாப்பதே தேவ மகிமை. மகிமை அப்படியே சூழ்ந்துடுச்சு. அவருடைய மகிமை அப்படியே சூழ்ந்து, அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே நாம் அதை தொடர்ந்து நாம் ஆராதிக்கும்படியே ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறுபடியும் அதை வாசிங்க. சங்கீதம் 19:1-2 வாசிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அறிவை பொழிகிறது, தெரிவிக்கிறது. அதுங்க அவையெல்லாம் பண்ணுங்க, தெரிவிக்க. நம்ம தெரிவிக்கிற ஆண்டவரை குறித்து மூடப்பட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுங்க, மூடி என்ன பண்ணிட்டோம், இந்த ஓரம் கட்டி வச்சுட்டோம். என்ன பண்ணுங்க, மூடிட்டோம். நான் மூடிட்டேன். நல்ல லாக்டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டோம், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இந்த 7 மாதமாக மூடப்பட்ட நிலைமையிலே தேவ மகிமை ஜபத்தினால் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. எவ்வளோ ஜனங்கள் தொலைபேசி மூலமாக ஜெபித்த போது அற்புதங்களை தேவன் செய்தார். கடந்த வாரத்தில் கூட ஒரு சகோதரர் ஒரு சிறிய பலவீனத்தினால் சர்ஜரி செய்ய முடியாத சூழ்நிலைக்குள்ளாக ஒரு பெரிய டாக்டரை கடந்து போகிறார். ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி அதுக்கு முன்பாக எடுத்து ஜெபிக்கிறார். நீங்க ஜெபிங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட உட்கார்ந்து ஃபோன் பண்ணி நான் உள்ளே போக போகிறேன் ஜெபிங்கன்னு சொல்லி கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் மையப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். மூடப்பட்டதுனால் தடையா? அவரை மூட முடியாது. யாரை மூட முடியாது? அவரை மூட முடியாது. அவர் வசனத்தை மூட முடியாது. அவர் உங்களிடத்தில் வைத்திருக்கிற உறவை மூட முடியாதுங்க. உலகத்தில் எல்லா கதவுகளும் மூடப்படலாம், ஆனால் தேவனோடு வைத்திருக்கிற உறவை செய்ய முடியாது, மூடவே முடியாது. சீஷர்கள் யாவரும் பயந்து கொண்டு செய்கிறார்கள். அவர் அறையை மூடிட்டு என்ன பண்றாங்க, உள்ள உட்காந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க. கதவு மூடப்பட்டிருக்கிறது. யார் வருகிறாங்க? இயேசு உள்ள வந்துட்டார். என்ன பண்றாங்க, உங்களுக்கு சமாதானம் பேய்ன்றாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆவி வந்துச்சுன்னு பயப்படுறாங்க. ஏன் கலங்குறீங்க, தொட்டு பாருங்க. அதுபோல உலகத்தில் எந்த கதவுகள் மூடப்பட்டாலும் தேவ உறவின் கதவு மூடவே முடியாது.
உங்களோடு தான் தேவன் இருக்கிறார். இஸ்ரவேலிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். மகிமையை அந்த திருமணத்திலே வெளிப்படுத்தினார். அது போல 9 மாதம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்டபடினால்தான் அவர் மகிமைப்படுகிறார். நாம் அவரை இனிவரும் காலங்களை யோசித்து பாருங்கள். அவையெல்லாம் கம்பீரமாய் பாட, அவையெல்லாம் மகிழ்ந்து பாட, அவையெல்லாம் மகிமைப்படுத்த நான் எனக்குரியவர் அவர், அவருக்குரியவர் நான், என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அவருக்குரிய மகிமையை செலுத்திதான் ஆக வேண்டும். அங்கே 29:2 சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள். மகிமையை செலுத்த ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த பரிசுத்தம் வர்றதுங்க. மகிமையை செலுத்த ஆரம்பித்த பிற்பாடுதான் பரிசுத்தத்துக்குள்ளாய் போக முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனை மகிமை செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனிடத்தில் பழக 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 நம் வாழ்க்கை கர்த்தர் மாற்றி விடுவார். நம் தன்மைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். தேவையெல்லாம் நம் வாழ்க்கையில வந்து தேவன் நேர்த்தியை செய்து விடுவாருங்க. அதை குறித்து ஒரு பொருட்டே கிடையாது. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் அவர். விதவின் வீட்டை பஞ்சகாலத்தில் போஷித்தவர் அவர். 5000 பேருக்கு மேலாக அங்கே மலையிலே பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேரையும் போஷித்து திருத்தி அனுப்பினவர் அவர். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியை கிடக்கும் கர்த்தரை தடுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் ஒழிந்து போகும். பெரிய தேவன் அவர். பஞ்ச காலத்திலும் நம்ம என்ன செய்கிறார்? திருப்தியாய் போஷிக்கிற தேவன். அவருக்கு இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியம் ஒரு பொருட்டல்ல. உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும். ஆனால் நம்முடைய உறவை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உறவிலே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு என்ன செய்யும்படியாக நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துவாயாக. ஏதோ செலுத்துவதல்ல, குழுவாய் சேர்ந்து செலுத்துவதல்ல. நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவ ஜனமாய் நம் வாழ்க்கையிலே தேவனை துதிக்கின்ற துதிகள் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறபடினாலே நான் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். துதி மன்னமே துதி தின்னமே துதிகளில் இறங்கி வருகிறார். துதி மன்னமே துதி தின்னமே துதிகளில் பிரியப்படுகிறார். தூயவர் வாசம் செய்கிறார். துதி மன்னமே துதி தினமே துதிகளில் பிரியப்படுகிறார். துதி மன்னமே துதி தினமே துதிகளில் இறங்கி வருகிறார். செங்கடல் போன்ற சூழ்நிலையோ, கடக்க முடியாத பிரச்சனையோ, கடல் வழியாய் நடந்தவர்கள் கர்த்தர் உன்னை நடத்துவார். கலந்தாதே திகையாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். கைவிடார் மறந்திடார், இதை நினைத்து துதித்திடு. துதி மன்னமே துதி தினமே துதிகளில் இறங்கி வருகிறார். துதி மன்னமே துதி தினமே துதிகளில் பிரியப்படுகிறார். துதி செய் தூயவர் வாசம் செய்கிறார். துதி செய் தூயவர் வாசம் செய்கிறார். தடையாக எரிகோ தடுமாறி தடுக்கின்றாயோ, தலை நிமிரு உன்னருகில் தலைவரே இருக்கிறார். தடையாக எரிகோ தடுமாறி தடுக்கின்றாயா, தலை நிமிரு உன்னருகில் தலைவரே இருக்கிறார். பயப்படாதே பதறிடாதே, பார்த்துக் கொள்வாயிரே. கைவிடா மறந்திடா, இதை நினைத்து துதித்திடு. கைவிடா மறந்திடா, இதை நினைத்து துதித்திடு. துதி மனமே துதி தினமே துதிகளில் இறங்கி வருகிறார். துதி மனமே துதி தினமே துதிகளில்
அவர் வாசம் செய்கிறார். அருணை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, உள்ளங்கையில் உன்னை அல்லோ மறைந்து இருக்கின்றேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, உள்ளங்கையில் உன்னை அல்லோ மறைந்து இருக்கிறேன். கண்ணீரை துடைத்திடு, கம்பீரமாய் எழுந்திடு. கண்ணீரை துடைத்திடு, கம்பீரமாய் எழுந்திடு. கைவிடா மறந்திடா, இதை நினைத்து துதித்திடு. கைவிடா மறந்திடா, இதை நினைத்து துதித்திடு. துதி மனமே, துதி தினமே, துதிகளில் இறங்கி வருகிறார். துதி மனமே, துதி தினமே, துதிகளில் பிரியப்படுகிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். துதி மனமே, துதி தினமே, துதிகளில் இறங்கி வருகின்றார். துதி மனமே, துதி தினமே, துதிகளில் பிரியப்படுகிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனே, உள்ளங்கையில் உன்னை அல்லோ மறைந்து இருக்கின்றேன். கண்ணீரை துடைத்திடு, கம்பீரமாய் எழுந்திடு. கைவிடா மறந்திடா, இதை நினைத்தே துதித்திடு. துதி மனமே, துதி தினமே, துதிகளில் இறங்கி வருகிறார். துதி மனமே, துதி தினமே, துதிகளில் பிரியப்படுகிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். துதி செய், தூயவர் வாசம் செய்கிறார். நாம் துதிக்கின்ற மக்களாய் தேவனை ஆராதிக்கின்ற போது தேவன் நம் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுமையாய் இஸ்ரவேலில் தேவன் செய்கிறார், மகிமையை கடப்படுகிறார். மகிமையின் மூலமாக அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். கடைசியாக ஒரு வசன வாசம் முடிப்போம். அதே 44:21 வாசம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் மையப்படுத்த விரும்புவதற்கு காரணம் என்ன? அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. நீ என் தாசன். நாம் யாவரும் தேவனுடைய பார்வையில் ஒரு சர்வ, நம்ம யாரும் தேவனுடைய பார்வையில் யாவரும் ஒரு வேலையாளாக இருக்கிறோம். அவருக்காக எதையாவது ஒன்றை நாம் செய்யும்படியாக, அவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இவைகளை நினை என்று சொல்லி அங்கே சொல்வது யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை நினை சொல்லி பார்க்கும்போது அதற்கு முன் இருக்கிற மக்களை குறித்து நினை. நீ என் தாசன், நீ எனக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவரை மையப்படுத்தும். கம்பீரமாய் தேவனை ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவ சமூகம் என்று சொன்னால் எல்லாவற்றை விட அதுதான் நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதை தேவன் காரணம் என்ன? அவரால் நாம் மறக்கப்படுவது இல்லை. அப்படியான யோசிச்சு பாருங்க. நம்மை தேவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறபடினாலே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்க. அப்ப நினைத்துக் கொண்டே இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் நம்ம நினைக்கும் போது நம் துதி எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பாடல் எப்படி இருக்க வேண்டும், தேவத்தில் வைத்திருக்கிற நம்முடைய கம்பீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து கர்த்தர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ என்னால் மறக்கவே. எப்போதும் கர்த்தர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார், மறக்கவே மாட்டார் உன்னை.
அப்படியெல்லாம் அவர் இந்த படைப்பை பார்க்கிறார். அதை பார்க்கும்போது வானம் என்ன செய்கிறது? அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறது. வானங்கள் அவரை கம்பீரமாய் பாடுகிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை அறிவிக்கிறது. இவையெல்லாம் தேவன் பார்க்கும்போது அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, அவர் அபிஷேகத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நபர் நான். நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் கம்பீரமா இருக்க வேண்டும், என் துக்கத்தை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? உறவை வளர்ச்சி கொள்ள பிரயாசப்படுவோம். தேவ ஐக்கியத்தை நாம் அதிகமாக்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். உலக உறவும் உலக ஐக்கியம் துக்கத்தையும் துயரத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கும். மறந்து போகாது. அவர் உறவு சாதாரண உறவு அல்ல, மறக்கப்படாத உறவு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க நான் சொல்லப்பட்ட வண்ணமாக யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, எவைகளை அதற்கு முன் இருக்கிற காரியத்தை நினைத்திருப்பார். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உலகத்தின் காரியங்களை வழிபடுகிறாளே, இவையெல்லாம் நினைத்து பார்த்து என்னை கம்பீரமாய் பாடும் மகனே, நீ பாடுகிற பாடல் கம்பீரமாய் இருக்க வேண்டும். துவண்டு சோர்ந்து சலித்த கம்பீரமாய் மீட்பர் உயிரோடு இருக்க பாடுவது கம்பீரமாய் இருக்க வேண்டும். உதட்டில் அல்ல, உள்ளத்தில் உணர்ந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா, அவர் என்னை விட்டு விலகாதவர் என்று சொல்லி கம்பீரமாக. தேவ உறவு என்பது ஒரு சாதாரணமான ஒரு உறவு அல்ல. அங்கே நாம் பார்க்கின்ற போது வேத பாறைகளை பார்த்து மாயமானமான ஜனங்களை சொல்லி பார்க்கிறோம், மாயமலமுள்ள ஜனங்களை சொல்லி பார்க்கிறோம். அப்படி அல்ல நம்முடைய ஐக்கியம். காரணம், என்னை மறக்காத தேவன், அவரால் நீங்களும் நானும் மறக்கப்படுவது இல்லை. அதனால் இவையெல்லாம் நினைத்து நாம் கம்பீரமாய் பாட வேண்டும். மலைகள் என்ன செய்கிறதை பார்க்கும்போது அவருடைய வானங்கள் கம்பீரமாக மகிழ்ச்சியோடு கூட பாடுகிறது. கடைசியாக அந்த வசனம் வாசித்து முடிப்போம். 23. வானங்களை கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரிங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் இதை செய்தார். எதை செய்தாராம்? என் மீறுதல்களை மேகத்தை போலவும் என் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டார். எவ்வளவு பெரிய மீட்பு பார்த்தீங்களா? சாதாரண மீட்பா? யோசிச்சு பாருங்க. அந்த படைப்பெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நட்சத்திரங்கள் கூட அவருடைய பார்வைக்கு ஒன்றும் கிடையாது. நாம் தான் அவருடைய படைப்பு எல்லாம் ஆச்சரியமை பார்க்கிறோம். அவர் பார்வைக்கு நட்சத்திரங்கள் கூட பெரிதாய் தோன்றாது. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். அதுங்க என்ன பண்ணுறதுங்க? மேகம் வந்துங்க அப்படியே கடந்து போயிட்டு ஒரு தடவை பண்ணிக்கவே நம்ம பார்க்குறோம். மழை வர மாதிரி இருக்குதுங்க, மேகம் போக போக மழை நடக்குது, தண்ணி போயிடுங்களா? அது போல செய்கிற கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் என் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பி மீட்டுக் கொண்டேன். இதெல்லாம் யோசிக்கிறோமா? நம்ம ஏதோ வரோம் போறோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படி மாற்றி இருக்கிற பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் தியானித்து பார்க்கும்போது தான் நம்ம எனக்குள் கம்பீரம் வரும். ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்தை செய்து விட்டேன், நீர் கார்மேகத்தை போல அகற்றி விட்டீர் ஐயா, ரத்தத்தினால் கழுவப்பட்டவனை சொல்கிற அந்த எண்ணம் வரும்போது தான் நான் கம்பீரமாக பாட முடியும். விசுவாசம் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? என்னுடைய மீறுதல்களை என்ன செய்து விட்டார்? மேகத்தை போல அகற்றிட்டார். பண்ணுங்க, மேகத்தை எப்படி அகற்றுகிறாரோ அகற்றி பார்க்கும்போது நம்முடைய முகம்தான் அவருக்கு தெரிகிறது. அதனால்தான் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவ்வளவு அருமையான ஒரு தேவன் விளக்கு. எவ்வளவு பாருங்க, ஏதோ ஒரு வந்துருங்க அப்படி அதுக்கு வேண்டிய விளக்குகளை சொல்கிறார். ஏன்னு கேட்டா அவர்கிட்ட போக முடியாது. பாவத்தை செய்து நம்ம தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்படியானால் என்னுடைய மீறுதல்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய மீறுதலை செய்து விட்டால் மேகத்தை போல பண்ணுங்க, எல்லாத்தையும் அகற்றிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இதெல்லாம் நினைக்கிறோமா? நினைத்துதான் ஆராதிக்கிறோமா? இதையெல்லாம் நினைத்து ஆராதிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கம்பீரம் வரும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு களிக்கூறுதல் வரும், நம்ம வாழ்க்கையில் வந்து உண்மை வரங்க. ஏதோ வரோம் போறலாம் இல்லை, எவ்வளவு நமக்கு தேவன் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் அவரால் இந்த மாதம் முழுமையாக மறக்கப்படுவது இல்லை. தேவன் உங்கள் தேவையை சந்திக்க போகிறார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நாம் மீட்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு கூட நாம் தொடர்ந்து
அவரை ஆராதிப்பதிலே களி கூர்ந்து ஆராதிக்க, அவரை பாடுவதிலே களி கூர்ந்து கம்பீரமாக இருக்கும். எதுவுமே அவருக்கு முன்பாக எதுவும் ஒன்றும் ஈடு கிடையாதுங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு ஈடானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதுல முதல்ல வரணும் வாழ்க்கை. இதுதான் தேவன் எதிர்பார்ப்பு. காரணம், அவரால் நான் மறக்கப்படுவது இல்லை. இந்த அனுபவத்தில் செல்ல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, வானங்கள் ஆண்டவரே உம்மை மையப்படுத்துவதாக நாங்கள் பார்த்தோம். பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அதன் சத்தம் பூச்சக்கரத்தில் எங்கும் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனாலும் அவைகள் தொடர்ந்து தன்னுடைய சிருஷ்டிகரை வெளிப்படுத்தும்படியாக இருக்கும்போது எங்களுக்கு பேச்சு, எங்களுக்கு சுவாசமாகிய மூச்சு கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இரத்தத்தையே கொடுத்து எங்கள் மீறுதல்களை ஆண்டவரை அகற்றிவிட்டீர். எங்கள் பாவங்களை கார் மேகத்தை போல அகற்றிவிட்டீர். நாங்கள் உம்முடையவர்கள், நீ என் தாசன், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அல்ல. நாங்கள் எப்படி அந்த படைப்புகள் நாமத்தை மையப்படுத்துகிறதோ அதுபோல நாங்களும் நாமத்தை மையப்படுத்தவே அழைத்திருக்கிறீங்க. இஸ்ரவேலிலே மையப்படுகிறா, என்னை மையப்படுவீரா. நான் மகிமை செலுத்துகிறேன், கர்த்தருக்குரிய மகிமை நான் செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை இந்த மாதம் முழுமையாய் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தி ஆசீர்வதி. எல்லா தேவைகளும் அற்புதமாய் நடக்கட்டும், அதிசயமாய் நடக்கட்டும். மூடப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக சுகபல ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவத்தில் இந்த மாதமெல்லாம் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.